நம்ம சாதாரணமாக வந்து வீடை வந்து துடைக்கிறதுக்கும் இந்த பொருள்லாம் போட்டு நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா வந்து பூச்சி எறும்பு தலைகள்லாம் இல்லாமல் இருக்கும். வீடும் நல்லா வாசனையாக பளபளப்பாக இருக்கும். அது என்ன பொருள் அப்படின்னு வீடியோ வந்து பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸில் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பெண்களுக்கு தேவையான மிகவும் பயனுள்ள டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள். நம்ம டெய்லி ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி டெய்லி வந்து நார்மலாக நம்ம ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணும்போது அது தொடர்ந்து வந்து நம்ம ப்ரஷ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் நிறைய வந்து கிருமிகள் வந்து சேர்ந்து அது வந்து நமக்கு வந்து சில டைமில் வந்து வயிற்று வலியை கூட நமக்கு உண்டு பண்ணும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப் தான். நம்ம ப்ரஷ்ஷை நம்மளே வந்து அழகாக வந்து சூப்பராக நம்ம வீட்டிலே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. இது கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 லெமனையும் இந்த கூட நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா நல்லா கொதிக்க தண்ணியை இது கூட வந்து நம்ம ஊற்றிடலாம். 1 டம்ளர் அளவுக்கு நம்ம கொதிக்கிற தண்ணியை இது கூட வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது நல்லா பொங்கி வரும். இதில் தான் நம்ம வந்து அந்த ப்ரஷ்ஷை ஃபுல்லாகவே அதை ஊற போட போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் தண்ணி இருந்துச்சு. அந்த தண்ணியில் ஃபுல்லாக அந்த ப்ரஷ்ஷை ஃபுல்லாகவே நல்லா கழுவி எடுத்துடலாம். இப்படி கழுவும் போது பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற பாதி கிருமி வந்து அப்படியே அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ரெடி பண்ண வாட்டரில் இது ஃபுல்லாகவே வந்து நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைங்க. அப்படி இல்லைனா ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சாவே போதுமானது. அதுலேயே வந்து நமக்கு ப்ரஷ் எல்லாமே நல்லா க்ளீன் ஆகிடும். அதில் இருக்கிற அழுக்கு கிருமி எல்லாமே போய் நமக்கு நல்லா சூப்பராக வந்து ப்ரஷ் நல்லா புதுசு மாதிரி கிடைக்கும். பெரும்பாலும் ப்ரஷ்ஷை வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு டைமாவது நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அதில் இருந்து கிருமிகள் அப்படியே சேர்ந்து பார்த்திங்கன்னா அது பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ப்ரஷ்ஷை வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஒரு 10 நாளைக்கு ஒரு டைம் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாவே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது நமக்கே நல்லா வந்து ஒரு சேஞ்சஸ் தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் ஒரே ப்ரஷ்ஷை பார்த்திங்கன்னா வந்து 2 ப்ரஷ் வச்சுருக்கேன் பாருங்கள், ஒரே மாதிரி. இந்த ப்ரஷ்ஷில் வந்து நான் கொஞ்சமாக வந்து நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணியிருந்தேன். அது லைட்டாக போயிடுச்சு. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டிக்கர் இருந்துச்சு அப்படின்னா அடையாளத்துக்காக ஒட்டி வச்சுக்கலாம். இது 2 பேரும் வந்து ஒரே ப்ரஷ் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி ஒரே ப்ரஷ்ஷை வந்து விளக்குற மாதிரி இருக்கும் இல்லையா? அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு குட்டி டிப்ஸ் தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 15 நிமிஷம் நான் வந்து ஊற வச்சு எடுத்துட்டேன். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நார்மல் தண்ணியில் நம்ம அழகாக வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ப்ரஷ்ஷை வந்து அப்படியே வந்து நம்ம எங்கே வைக்குவோமோ அந்த இடத்துல வந்து நம்ம வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மறுநாள் எடுத்து ப்ரஷ் விளக்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம விளக்கும் போதும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிப்ஸ் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். பெண்கள் பீரியட்ஸ் டைமில் பேட் எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க. பேக்கோ பர்ஸோ இல்லாத டைமில் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மாதிரி வந்து குட்டியான ஒரு சாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் பெரிய சாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? இதை விட குட்டியாக வேணும் அப்படின்னா நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் போடுவோம் இல்லையா சாக்ஸு, அந்த சாக்ஸாக இருந்தால் இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க அப்படின்னா வந்து குட்டியான சாக்ஸை வந்து நம்ம தூக்கி போடுற மாதிரி இருக்கும். அந்த சாக்ஸை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பயன்படுத்தும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நான் எப்படி வீடியோவில் காமிச்சிட்டேன் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கார்னரில் மேல் சைடும் கீழ் சைடும் 2 சேஃப்டி பின் வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த கார்னர்லேயும் ஒரே ஒரு சேஃப்டி பின் போட்டுக்கோங்க. ஒரு 3 சேஃப்டி பின் போட்டாவே நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்கும். இதுவே வந்து பேபியோட சாக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன்னா அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமில் பேட் எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? அந்த டைமில் இந்த மாதிரி வந்து நம்ம பேடை வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம வச்சு எடுத்துகிட்டு போகும்போது வெளியில் யாருக்குமே தெரியாது. நம்ம பாத்ரூமில் எங்கேயாவது வெளியில் போயிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அழகாக வந்து நம்ம வெளியில் தெரியாத அளவுக்கு யாருக்குமே வந்து நம்ம என்ன கொண்டு போகிறோம் அப்படின்னே தெரியாது. நம்ம அழகாக எடுத்து மாற்றிட்டு நம்ம வந்து வந்துடலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி வந்து அழகாக பேடாக உள்ளே வச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி சாக்ஸில் வைக்கும்போது நம்ம வந்து என்ன வச்சுருக்கோம் அப்படின்னே தெரியாது மற்றவங்களுக்கு. பாருங்கள், அழகாக வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வச்சிடலாம். தேவைப்படும் போது நம்ம வந்து எடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம நிறைய வந்து பணம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கும்போது வந்து இப்போ ஒரு அதிக அமௌண்ட் அப்படிங்கும்போது அதை பேக்லேயோ பர்ஸ்லேயோ வைக்க முடியாத சுச்சுவேஷனில் இந்த மாதிரி கூட அழகாக வந்து நம்ம உள்ள அழகாக வந்து வச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு போகும்போது நல்ல பணம்லாம் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக நம்ம சேஃப்டி பின் வந்து பின் போடும்போது நம்ம அமௌண்ட் வச்சு எடுத்துகிட்டு போகும்போது அந்த ஃபஸ்ட்டு சைடு வந்து இருக்கு இல்லையா, அதில் வந்து நல்லா வந்து க்ளோஸ்டாக வந்து நம்ம சேஃப்டி பின் வைக்கும்போது ரொம்பவே சேஃபாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம இன்றைக்கி வீடு தான் சுத்தமாக க்ளீன் பண்ண போகிறோம். நம்ம வீடு க்ளீன் பண்ணும்போது என்னென்னலாம் பொருள் போட்டு க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி பாண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஒரு டப்பில் இந்த மாதிரி வந்து ஒரு 1/2 டப்பு கீழே தான் நான் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே வந்து பாண்ட்ஸ் பவுடர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு வந்து தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பாண்ட்ஸ் பவுடரை கொட்டி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ரோஸ் கலர் பாண்ட்ஸ் பவுடர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த பிராண்ட் பவுடர் இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து வாசனைக்காக எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் வந்து நம்ம வீடுகளில் நிறைய வந்து எறும்பு வந்து போயிட்டுருக்கும் இல்லையா, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கும்
பார்த்திங்கன்னா இந்த பவுடரோட வாசனைக்கு அந்த எறும்பு அந்த பக்கமே வராது. அதனால் வந்து நான் பவுடர் இன்றைக்கி வந்து சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து 2 லெமன் சேர்த்துருக்கேன். நம்ம லெமன் சேர்த்து வீடு துடைக்கும் போது ரொம்பவே நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம கோயிலுக்கெலாம் போனோம் அப்படின்னா அங்கே ஒரு சூப்பரான ஒரு வாசனையாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வாசனையாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வந்து 2 லெமன் வந்து பாதியாக வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு பாதி வச்சுருந்தேன். அந்த 2 பாதியையும் பார்த்திங்கன்னா நம்ம இது கூட வந்து சேர்த்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் தான் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு கிருமி நாசினி. அதனால் நம்ம அந்த மாதிரி வந்து தண்ணியில் வந்து மஞ்சத்தூள் போட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து கற்பூரம் தான் நான் எடுத்திருக்கேன். நம்ம வந்து பூஜைக்கெலாம் பயன்படுத்தும் இல்லையா, அந்த கற்பூரம் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா பச்சை கற்பூரம் எடுத்தால் இன்னுமே நல்ல வாசனையாக இருக்கும். இதில் வந்து நம்ம பச்சை கற்பூரம் இந்த லெமன் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து சேர்க்கறதுனால பார்த்திங்கன்னா அப்படி ஒரு வாசனையாக இருக்கும். நீங்கள் இதில் எந்த பொருளுமே சேர்க்கல அப்படின்னாலும் நீங்கள் லெமனும் கற்பூரம் மட்டும் வந்து நீங்கள் தண்ணி கூட சேர்த்துட்டு நீங்கள் வீடு துடைச்சி பாருங்கள், அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு வாசனை வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணியிருக்கவே மாட்டோம். அப்படி ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி வந்து வீடு க்ளீன் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம சேர்த்த பொருள் எல்லாத்தையும் நல்லா ஒரு மக் வச்சு இந்த மாதிரி வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து நம்ம வீடு துடைக்க போகிறோம் அப்படின்னாவே மாவை வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து வீடு துடைச்சிருப்போம் இல்லையா, அந்த டைமில் நல்ல மாவை வந்து க்ளீன் பண்ணி நல்லா புழிஞ்சு வெயிலில் காய வச்சதுக்கப்புறமா தான் நம்ம மறுபடியும் வந்து மாவை போட்டு நம்ம வந்து வீடு துடைக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து நமக்கு பேட் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். சில பேர் வந்து புழிஞ்சிட்டு அப்படியே வச்சுருவாங்க அதை காய போடாமல். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம திருப்பி வீடு துடைக்கும் போது ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அதனால் நம்ம எப்போ வீடு துடைச்சாலுமே மாவை வந்து நல்லா க்ளீன் பண்ணி நல்லா புழிஞ்சிட்டு வெயிலில் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மறுபடியும் ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் அப்படி இல்லைன்னா சில பேர் வந்து வெள்ளி செவ்வாய் மட்டுமே துடைக்குவாங்க. சில பேர் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் துடைக்குவாங்க. நம்ம எப்படி துடைச்சாலுமே மாவை வந்து நல்லா வந்து ட்ரை பண்ணதுக்கப்புறம் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதோ நம்ம ஈரத்தோடு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி வந்து ஈரவடை வர மாதிரி இருக்கும். அது அந்தளவு வந்து நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் எப்போ வந்து மாவை வந்து போட்டாலுமே நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். இப்போது நான் ஓரளவு வந்து ஃபுல்லாகவே அந்த தண்ணியை வச்சு சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள். நம்ம எப்போதுமே வீடு துடைக்கும் போது ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து வீடை வந்து துடைக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா வந்து ஃபேனை போட்டுவிட்டு நம்ம அப்படியே வீடு துடைச்சோம் அப்படின்னா நம்ம காலடி அப்படியே அடியாக வந்து அது காஞ்சதுக்கப்புறமா ஒரு மாதிரி திட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம வீடு துடைச்சதுக்கான ஒரு ஃபீலே நமக்கு இருக்காது. அதனால் நம்ம வீடு ஃபுல்லாக துடைச்சி க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம ஹாலாக இருக்கட்டும் ரூமாக இருக்கட்டும் நம்ம வந்து ஃபேனை போடணும். இப்போ நான் வந்து ஹாலை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து இப்போ ரூமை தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து எங்கேயுமே ஃபேன் போடவே இல்லை. ஃபுல்லாக வந்து நான் தொடச்சி முடிச்சதுக்கப்புறமா தான் நான் வந்து ஃபேனை போட போகிறேன். நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி வந்து வீடு தொடச்சி பாருங்கள். நம்ம என்னெல்லாம் பொருள் சேர்த்துருக்கோமோ அது எல்லாமே சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை எந்த பொருளும் இல்லை அப்படின்னாவே நம்ம லெமனும் கற்பூரம் மட்டுமே வச்சு நீங்கள் ஒரு டைம் வந்து வீடு தொடச்சி பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாதாரணமாகவே வந்து வீடுகளில் அதிகமான எறும்பு இருந்துச்சு அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து பவுடர் அப்படியே வந்து அந்த எறும்பு மேலே தூவி விட்டாவே அந்த எறும்பு ஃபுல்லாக மயக்கம் வந்து ஒரு மாதிரி வந்து சுருண்டு விழுந்துடும். அதுவும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி வந்து தண்ணியில் பவுடர் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம துடைக்கிறதுனால அந்த எறும்பு வந்து லைனாக வந்து அந்த கார்னர் ஓரம்லாம் வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதனால தான் நம்ம வந்து பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ வெயில் டைம் அப்படிங்கிறதுனால எறும்பு வந்து அப்படியே வந்து உள்ளே ஃபுல்லாகவே வந்து எப்படி எறும்பு வருதுன்னே தெரியாது. நம்ம எந்த பொருளுமே வச்சுருக்க மாட்டோம். ஆனால் வந்து லைனாக வந்து கிச்சன்லையாக இருக்கட்டும் ஹால்லையாக இருக்கட்டும் எறும்பு போயிட்டே இருக்கட்டும். இந்த மாதிரி வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம பவுடர் சேர்த்து துடைக்கும் போது ரொம்ப நல்லாவே எஃபெக்டாக இருக்கும். இப்போ நான் வீடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஃபேனை வந்து போட போகிறேன். நான் வந்து ஹாலில் ஃபேனை போட்டாச்சு. அதுக்கப்புறமா இப்போ ரூம்லேயே நம்ம வந்து ஃபேனை போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம தொடச்சி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஃபேனை போடும்போது நல்லா சூப்பராக க்ளீனாக நீட்டாக இருக்கும் வீடு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு வந்து டிப்ஸ் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்.